ஒரே ஒரு ரன். அந்த ஒரே ஒரு ரன்ல நம்ம இந்திய அணிய காப்பாற்றிய நம்ம தமிழக பிளேயரான வாஷிங்டன் சுந்தர். அவர் கூட கைகோர்த்து நம்ம இந்திய அணிய காப்பாத்திய ஸ்பின் பவுலிங் போடக்கூடிய குல்தீப் யாதவ். இவங்க 2 பேருடைய ஆட்டமால இன்னைக்கு டே 3ல ஆட்டம் தலைகீழாக மாறியிருக்கு. முக்கியமா சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் டெம்பா பவுமா, யாருடா நீங்க அப்படின்னு அவர் பார்த்து நம்ம இந்தியன் டீமை பார்த்து கதற கதற கதறி அழுதுருக்காரு நம்ம இந்தியன் டீம் பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப. அப்படி நம்ம இந்தியன் டீம் இன்னைக்கு டே 3ல வெறும் ஒரே ஒரு ரன் வித்தியாசத்துல எப்படி நம்ம இந்திய அணி இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கு. முக்கியமா சுந்தர், குல்தீப் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு சாதனை பேட்டிங்கை நம்ம இந்திய அணிக்காக இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க. அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு அப் டு டேட் டீடைலா இந்த வீடியோவில் இப்ப பார்க்கலாம். அதாவது இன்னைக்கு காலையில டே 3 பேட்டிங் நம்ம இந்தியா துவங்கியிருந்தப்ப ஃபர்ஸ்ட் கேஎல் ராகுல் அதே போல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 2 பேருமே பேட்டிங்க்கு வந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா கிட்டத்தட்ட 2 நாள் வச்சு பேட்டிங் செஞ்சாங்க. நம்ம எல்லாரையுமே பயங்கரமா கதற விட்டாங்க. அதுக்கு நேர்மாறாக நல்ல பேட்டிங் பிச் தானே, நம்ம இந்தியாவும் பயங்கரமா செம்மையா பேட்டிங் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா கேஎல் ராகுல் திடீர்னு பாத்தீங்கன்னா 22 ரன்ல அவுட் ஆகிட்டாரு. இப்படி இருக்க இன்னொரு தமிழக பிளேயரான சாய் சுதர்ஷன் கிட்டத்தட்ட கில் அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ள வந்திருக்காரு. நல்லா விளையாடுவாரு அப்படின்னு பார்த்தா சாய் சுதர்ஷன் அவர் கூட ஏமாற்றமான பேட்டிங் தான். 15 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமாக தான் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அதிர்ச்சியை நம்ம இந்தியன் டீமுக்கு காத்துக்கிட்டு இருந்தது. த்ருவ் ஜூரல் 11 பந்து ஃபேஸ் பண்ணி டக் அவுட் ஆகி வெளியேற்றாரு த்ருவ் ஜூரல். நல்ல பேட்டிங் பிச் தானே, என்ன ஆச்சு, எதுக்காக நம்ம இந்தியன் பிளேயர்கள் எல்லாருமே போட்டு போட்டுன்னு இப்படி அவுட் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒரு நிமிடம் இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு முடிக்கிறதுக்கு உள்ள அடுத்து அரை சதம் அடிச்சு நல்லதான் விளையாடிட்டு இருந்தாரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். அவரும் கூட 58 ரன்ல அவுட் ஆகுறாரு. இப்படி இருக்க இப்படியே போச்சுன்னா இந்தியா கிட்டத்தட்ட 150 கூட தொட மாட்டாங்கடா அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்க நேரத்துல கேப்டனான ரிஷப் பண்ட் உள்ள வராரு. இவராவது கேப்டன் இன்னிங்ஸ் விளையாடுவாரு அப்படின்னு பார்த்தா ரிஷப் பண்ட் வழக்கம் போல நான் அதிரடியாக தாண்டா விளையாடுவேன் அப்படின்னு அவர் எடுத்த 7 ரன்ல ஒரு சிக்ஸர் அடிச்சு அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள். 7 ரன்லயே ஒரு பொறுப்பற்ற கேப்டன் எப்படி விளையாடுவாங்களோ அதை வெளிப்படுத்தி அதிரடியா அடிக்கும் போது தான் பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அவுட் ஆகுறாரு. அதாவது டிஃபென்ஸ் வச்சு கூட அவர் அவுட் ஆகல. அதிரடியா ஹிட் பண்றப்ப அந்த பாலை கரெக்டா அடிக்க முடியாம கீப்பர் கேட்சை கொடுத்து பண்ட் அவருமே 7 ரன்ல அவுட் ஆகி ரொம்ப பெரிய ஒரு பின்னடைவை தான் நம்ம இந்தியாவுக்கு கொடுத்தாங்க. ஆனாலுமே அந்த நேரத்துல ரவீந்திர ஜடேஜா அதே போல நிதிஷ்குமார் ரெட்டி 2 பேருமே நம்ம இந்திய அணியை காப்பாத்துவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா டாப் ஆர்டர்கள் எல்லாருமே கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. லோ ஆர்டர்ல இவங்க 2 பேருமே நிதானமா பொறுமையா விளையாட போறாங்க அப்படின்னு பார்த்தா ஜடேஜா அவர் என்னமோ கொஞ்சம் நிதானமா பொறுமையா தான் விளையாண்டாரு. ஆனாலுமே அவருடைய கெட்ட நேரம், அவர் அடிக்காத ஒரு பால் வந்து பாத்தீங்கன்னா பேட்ல பட்டு கேட்ச் கொடுத்து ஜடேஜா அவர் அவுட் ஆயிட்டாரு. அதே போலதான் நிதிஷ் ரெட்டி அவரும் பின்னாடியே அவுட் ஆக அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் அதே போல குல்தீப் ஒரு பவுலர், ஸ்பின் பவுலர், பெருசா பேட்டிங் தெரியாத ஒரு பவுலர் அவர் அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா எனக்கான பேட்டிங் தெரியாது அப்படின்னு தற்போது எல்லாருக்குமே பேட்டிங் சொல்லி கொடுக்கிற மாதிரி குல்தீப் செம்மையான பயங்கரமான பேட்டிங்கை இன்னைக்கு வெளிப்படுத்தினாரு. அதாவது குல்தீப் நான் அடிக்க மாட்டேன், அடிக்கவே மாட்டேன், நீ எப்படியான பந்து போட்டுக்கடா அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்கள் எல்லாருமே போட்டு பார்த்துட்டாங்க. ஜெயின்சன், ஹார்மர், கேஷவ் மகாராஜ் இப்படி எல்லாருமே பந்து போட்டு பார்த்துட்டாங்க. குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா ரன்னை எடுக்கல. கிட்டத்தட்ட அவர் ஒரு ரன் எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 30 பந்துகள் வரைக்கும் ஃபேஸ் பண்ணிட்டாரு. அப்படி அந்த அளவுக்கு பந்துகளை வீணாக்கிக்கிட்டு எல்லாத்தையுமே டொக்கு விட்டுக்கிட்டு அவுட்டும் ஆகாம செம்மையான ஒரு அருவ பேட்டிங் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பொறுமையான பேட்டிங்கை குல்தீப் வெளிப்படுத்தினாரு. அதே போல மறுமுனையில நிக்கிற நம்ம வாஷிங்டன் சுந்தர் அவர் அப்பப்ப ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு டபுள் அதுக்கப்புறமா 4 ஒரு சிக்ஸரை கூட சூப்பரா அடிச்சாரு. அந்த அளவுக்கு ரொம்ப 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 பொறுமையான ஆட்டத்தை குல்தீப் வெளிப்படுத்த, அவருக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான பேட்டிங்கை நம்ம வாஷிங்டன் சுந்தர் வெளிப்படுத்த கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்தியா சரிவுல இருந்து மீண்டு வராங்க. கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான ரன்கள் நம்ம இந்தியா எடுத்தாங்கன்னா ஃபாலோ ஆன் தவிர்க்கலாம். அப்படி இல்லைன்னா திரும்பவும் ஃபாலோ ஆனுக்கு உள்ளேயே நம்ம இந்தியா சிக்குவாங்க. சிக்குனாங்கன்னா திரும்ப நம்ம இந்தியா தான் பேட்டிங் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படும். 200க்கு உள்ள நம்ம இந்தியா அவுட் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா திரும்ப பேட்டிங்க்கு வந்து ஏற்கனவே மோசமான பிச் அப்படிங்கிறதால தான் இந்தியா அவுட் ஆனாங்க. திரும்பவும் நம்ம இந்தியாவே பேட்டிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு கொடுமையாக தான் அது இருக்கும். திரும்பவும் அடுத்தடுத்து விக்கெட் இழந்தாங்கன்னா இன்னிங்ஸ் தோல்வி அடையறதுக்கு கூட இந்தியாவுக்கு வாய்ப்பு என்னமோ பாத்தீங்கன்னா அப்ப பயங்கரமாக இருந்துச்சு.
ஸோ இந்த கடினமான நேரத்துல யாருடா இந்தியாவ காப்பாத்துவாங்க அப்படின்னு பார்த்தா, குல்தீப் இந்த பக்கம் பந்துகள வீணாக்கிக்கிட்டு செம்மையான பொறுமையான அருவ பேட்டிங்க வெளிப்படுத்தினாரு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. அதேபோல அந்த பக்கம் நம்ம வாஷிங்டன் சுந்தர் அவரும் கொஞ்சம் கொஞ்சமா ரன்ன சேர்த்து இந்திய அணியின் ஸ்கோர 200க்கு பக்கத்துல நெருக்கத்துல கொண்டு வராங்க. ஆனா திடீர்னு துரதிர்ஷ்டவசமா நம்ம வாஷிங்டன் சுந்தர் 48 ரன்ல அவருடைய அரை சதத்த கம்ப்ளீட் பண்ண முடியாம அவுட் ஆகுறாரு. அப்போ அந்த இடத்துல மற்றொரு நல்ல பார்ட்னர்ஷிப் குடுத்துக்கிட்டு இருந்த குல்தீப், வாஷிங்டன் சுந்தர் அவுட் ஆனதுக்கு அப்புறமா உடனே பார்த்தீங்கன்னா, இவராலயும் சரியா விளையாட முடியல போல இருக்கு. அடுத்த 2 ஓவர்கள்லயே குல்தீப் அவருமே கூட 19 ரன்னுக்கு அவுட் ஆகுறாரு. ஆனா ஃபேஸ் பண்ண பால் எத்தன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 134 134 பந்துக்கு 19 ரன் மட்டுமே எடுத்து, அதுல 3 4 மட்டும் தான் அடிச்சிருக்காரு. மத்த 7 ரன்களுமே ஓடியே எடுத்திருக்காரு. அந்த 130 பந்துக்கு 7 ரன் ஓடி எடுத்திருக்காரு அப்படின்னா, அப்போ கணக்கெடுத்து பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 120க்கும் அதிகமான டாட் பால்கள குல்தீப் விளையாண்டுருக்காரு. கிட்டத்தட்ட 20 ஓவர். அந்த அளவுக்கு சவுத் ஆப்பிரிக்கா அணிய கதற விட்டுட்டு தான் குல்தீப் அவருமே அவுட் ஆகி வெளியேறினாரு. ஸோ குல்தீப் அவரு அவுட் ஆனதுக்கு அப்புறமா பும்ரா ஒரு 5 ரன் எடுத்தாங்க. சிராஜ் ஒரு 2 ரன் எடுத்தாங்க. அவ்வளவுதான். கரெக்ட்டா 201 ரன்னுக்கு நம்ம இந்தியா எல்லா விக்கெட்டையுமே 84வது ஓவர்ல இழக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, அந்த ஹைலைட் ஆன சம்பவமே நடந்திருக்கு. கரெக்ட்டா 201 ரன்ல தான் நம்ம இந்தியா ஆல் அவுட் ஆகுறாங்க. அந்த ஒரு ரன்ல தான் கடைசியா நம்ம இந்தியாவே தப்பிச்சிருக்காங்க. 200 ரன்னுக்கு உள்ள நம்ம இந்தியா ஆல் அவுட் ஆயிருந்தா, நிச்சயமா ஃபாலோ ஒன் தான் குடுக்கப்பட்டிருக்கும். நம்ம இந்தியாவே திரும்ப வந்து பேட்டிங் பண்ணி, மிச்சம் இன்னைக்கு ஆட்டம் முடியறதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா ஒரு 8 ஓவர் வந்து விளையாண்டுருக்காங்க. அந்த 8 ஓவர்ல எத்தனை விக்கெட்ட நம்ம இந்தியா இழந்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம இந்தியா ரொம்ப மோசமான நிலைமைக்கு நிச்சயமாக தள்ளப்பட்டிருப்பாங்க. ஆனா வாஷிங்டன் சுந்தர், அதேபோல குல்தீப் 2 பேருமே சேர்ந்து சுமார் 200க்கும் அதிகமான பால் பார்ட்னர்ஷிப் போட்டு 2 பேருமே அபாரமா சூப்பராக விளையாண்டு நம்ம இந்திய அணிய 200 ரன்னுக்கும் அதிகமா ஸ்கோர் எடுக்க உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால நம்ம இந்தியா இன்னிங்ஸ் தோல்வி அடையிறதுல இருந்து தற்போது இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா தப்பிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்தியா திரும்பவும் பேட்டிங் பண்ணியிருந்தா நிச்சயமா மிச்சம் இருக்கிற அந்த 290 ரன்னுக்குள்ள இந்தியா ஆல் அவுட் ஆயிருந்தா கண்டிப்பா இந்தியா வரலாறு காணாத மோசமான இன்னிங்ஸ் தோல்வியாக அது ஒரு ரொம்ப பெரிய கரும் புள்ளியாக அசிங்கமான ஒரு தோல்வியாக நிச்சயமாக இந்தியாவுக்கு இருந்திருக்கும். அது தற்போது நம்ம இந்தியாவுக்கு தவிர்க்கப்பட்டிருக்கு. வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் 2 பேருடைய சாதனை பேட்டிங்கால இந்தியா தற்போது இன்னிங்ஸ் தோல்வியில இருந்து மட்டும் தான் தப்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த மேட்சின் தோல்வியில இருந்து இன்னும் நம்ம இந்தியா தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு கண்டிப்பா நாளைக்கு நம்ம இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிய எப்படி எதிர்கொள்ள போறாங்க? எப்படி பந்து போட போறாங்க? டே 4 நம்ம இந்தியாவுக்கு சாதகமா அமையப் போதா? இல்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சாதகமா அமையப் போதா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே 190 ரன் பிளஸ் ரன் கையிருப்பு வச்சுக்கிட்டு தான் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் பண்றாங்க. அதனால கண்டிப்பா நாளைக்கு ரொம்ப தில்லாகவும், ஃபாஸ்ட்டாகவும், அதிரடியாகவும் தான் விளையாடுவாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ரொம்ப வேகமா ரன்ன குவிப்பாங்க. இதனால கண்டிப்பா லஞ்ச் இல்லன்னா டீ பிரேக்குக்கு முன்னாடியே அவங்க டிக்ளேர் செஞ்சுட்டு, கிட்டத்தட்ட 400 இல்லன்னா 450 ரன்கள் இந்தியாவுக்கு டார்கெட் நிர்ணயிச்சாங்கன்னா, நிச்சயமா அந்த ரன்ன நம்ம இந்தியா அடிக்கிறது கஷ்டம். அதேபோல இந்த மேட்ச டிரா பண்றதும் கஷ்டமான ஒண்ணாக தான் அமையப்போது. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஆட்டத்த நம்ம இந்தியா ஒரு டஃப்பான ஒரு ஆட்டமாக கொண்டு போவாங்களா? மேட்ச ஜெயிக்கலைன்னா கூட பரவால்ல. அட்லீஸ்ட் டிரா பண்ணுவாங்களா? இல்ல தோத்து போக போறாங்களா? அப்படிங்கிறது தெரியல. நாளைக்கு டே 4ல நிச்சயமா என்ன நடக்கப் போது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிய வரும். ஆனா இன்னைக்கு நம்ம இந்தியாவ ஃபாலோ ஒன் தோல்வியில இருந்து நம்ம வாஷிங்டன் சுந்தர், அதேபோல குல்தீப் 2 பேருமே சிறப்பான பேட்டிங் மூலியமா காப்பாத்தியிருக்காங்க. முக்கியமா டாப் ஆர்டர் எல்லாருமே சரியா விளையாடல. லோ ஆர்டர்ல இருக்கிற குல்தீப், பேட்டிங்கே தெரியாத குல்தீப், அதேபோல பேட்டிங்கே தெரியாத குல்தீப் இந்திய அணிய காப்பாத்திருக்காரு. நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தரும் காப்பாத்தியிருக்காங்க. உங்க கருத்த சொல்லுங்க.